இறந்தவர்களை நேர்ல வர வச்சு பேச முடியுமா, இல்ல மனிதர்களோட உடம்புல இறக்கி பேச முடியுமா, இது சாத்தியமானு கேட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது நிஜமா பண்ண மாந்திரிகர் தான் படிச்சு வந்து கிங்கு மாதிரி உட்காந்து இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ கேஸுங்களை சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில கேஸ் நிலுவையில் இருக்கிற மாதிரி பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எவ்வளோ கேஸ் தட்டி விட்டு முடிச்சுட்டு இருக்கோம் ஆயிரக்கணக்கில். என்னால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது சொல்லுவேன். எது உண்மை எது பொய்? இந்த தெய்வத்தை வர வைக்கின்றதும் பொய் தான், இறந்தவங்களை வர வச்சு பேச வைக்கின்றதும் பொய். கொடுத்த மாதிரி எடுத்துக்க நினைக்காதீங்க. ஏன்னா போய் தான் ஆகணும். அதுக்கான கட்டாயம் வந்துட்டு தான் போய் தான் ஆகணும். ஸோ இதுதான் பாருங்க ட்ரிக்ஸு. அந்த ட்ரிக்ஸை இன்னும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். நான் யார் வயிற்றுலையும் அடிக்க ஆசைப்படலை. ஏன்னா அது அவங்களோட ஸ்கில். அது அந்த ஸ்கில்லை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் மக்கள் கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இறந்தவர்களை நேர்ல வர வச்சு பேச முடியுமா, இல்ல மனிதர்களோட உடம்புல இறக்கி பேச முடியுமா, இது சாத்தியமானு கேட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது நிஜமா பண்ண முடியுமா? ஒண்ணுமே நம்பிட்டு இருக்காங்க இதெல்லாம். அம்மா அல்லாஹ் அக்பர். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா. 2 விஷயம் வாழ்க்கையில் பண்ணவே முடியாதுமா. மாந்திரிகன்றது முதல்ல பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இறைவன் கொடுத்து சில விஷயத்த நம்ம மிஸ் பண்ணி அலட்சியமாக, தமிழ் என்ன சொல்லுவாங்க, அதை அலட்சியம் சொல்லுவாங்க. தமிழில் வரல எனக்கு. அந்த அலட்சியமாக இருந்து சில விஷயத்தை விட்டுட்டு திருப்பி அந்த விஷயத்துக்காக தேடி வர்றது தான் மாந்திரிகம். ஒன்றும் இல்லை. இப்போ இறைவன் உங்களுக்கான ஒரு வேலையை கொடுப்பான். அதை நம்ம வாயில் என்ன பண்ணுறது, என்ன ஒரு வகையில் கெடுத்துடுறது, இல்லை போகாமல் இருக்கிறது, விட்டுறது. அவங்களுக்கு இல்லை சேலரி கம்மியாக இருக்குன்னு வேலையை தட்டி விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக தேடுவாங்க. தேடி கடைசியில் வேலை இல்லாமல் வேலையே இல்லைன்னு உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு மனைவி கொடுப்பாங்க. வாழ்க்கையில் எதனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதனா ஒரு பிரச்சனை அந்த பிரிஞ்சிடறாங்க. சேர்த்து வைக்க சொல்லி வராங்க. ஸோ இறைவன் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாம்மா. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம் துக்கம், வரவு செலவு எல்லாமே கொடுப்பான். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுற மாதிரி நம்மளை படைக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை காக்கிறதும் இறைவன் தான். அதே மாதிரி நம்மளை கொண்டு போகிறதும் இறைவன் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த நடுவில் நம்மளோட தேவைகளுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் பண்ணுறது. இந்த மாந்திரிகத்தை கையாளணும். சரிங்களா? இந்த உடம்புக்குள்ளே தெய்வத்தை வர வைக்கிறேன், நான் சாமியை வர வைக்கிறேன், இறந்தவங்களை வர வைக்கிறேன், தயவு செஞ்சு நான் மற்றவங்க குறை சொல்ல விரும்பலை. நானே அதை நம்ப மாட்டேன். நான் ஒரு மாந்திரிகர் தான் படித்து வந்து கிங்கு மாதிரி உட்காந்து இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ கேஸுங்களை சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில கேஸு நிலுவையில் இருக்கிற மாதிரி பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் எவ்வளோ கேஸ் தட்டி விட்டு முடிச்சுட்ருக்கோம் ஆயிரக்கணக்கில். என்னால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது சொல்லுவேன். எது உண்மை எது பொய்? இந்த தெய்வத்தை வர வைக்கின்றதும் பொய் தான், இறந்தவங்களை வர வச்சு பேச வைக்கின்றதும் பொய் தான். அப்படி இறந்தவங்களெலாம் வர வச்சு பேசுகிற மாதிரி எம்ஜிஆர் வர வச்சு பேச சொல்லுங்கள், சிவாஜி ஐயாவை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்கள். எவ்வளோ முன்னாள் மகானுங்க இருக்காங்க. ஹிட்லரை வர வச்சு பேச சொல்லுங்கள் பார்ப்போம், முடியுமா? உசாமா பின் கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுங்கள் பார்ப்போம், முடியுமா? முடியாது. அப்பாவையும் பெரியப்பாவையும் சித்தப்பாவையும் அது ஒரு ட்ரிக்ஸுமா. அது ஓப்பனாக சொல்கிறேன், இது எல்லாமே ட்ரிக்ஸ் தான். வர வச்சு பேசணும்னா ஏன் இன்னும் மிடில் கிளாஸை தான் பேச வைக்க முடியுமா? ஹை கிளாஸை விஐபி இருக்குது. இப்போ டாட்டா இறந்துட்டார். மேதை, அவர் பார்க்காத பணமாக, அவர் பார்க்காத பதவியாக, அவர் பார்க்காத போஸ்டிங்க, அவரை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அவர் மனசில் என்ன காரணத்தோடு இறந்தாருன்னு, எதனால் இறந்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா இறந்தாங்க சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மா. முடியாது. ஏன்னா அவங்ககிட்டலாம் போக மாட்டாங்க. ஏன்னா மீடியா அதெல்லாம் பெரிய இடம். சும்மா என்ன சொல்கிறது, 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுற ஜனங்க மக்கள்கிட்ட நான் இறந்தவங்களை வர வைக்கிறேன், சித்தப்பா வர வைக்கிறேன், பெரியப்பா வர வைக்கிறேன், சித்தியை வர வைக்கிறேன், எதிர்ட்டு மாமியை வர வைக்கிறேன்ட்டு என்னம்மா கதை இதெல்லாம்? இப்போ அந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரி கம்பி கட்டுற கதைலாம் இருக்குதுமா. தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, சாமி கும்பிடுங்க. இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், மிகப்பெரியவன். உங்களுக்கு நல்லது கொடுப்பதும் அவனை தான், கெட்டது செய்கிறது அவன் தான். அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு குழந்தை கொடுக்குறதும் அவன் தான், அதே குழந்தை உயிர் எடுக்கிறதும் இறைவன் தான். அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்று கொடுக்குறான்னா அதுவும் நல்லதுக்கு தான், எடுக்கிறான்னா அதுவும் நல்லதுக்கு தான். என்னடா நம்ம கொடுத்த மாதிரி எடுத்துக்க நினைக்காதீங்க. ஏன்னா போய் தான் ஆகணும். அதுக்கான கட்டாயம் வந்துட்டு தான் போய் தான் ஆகணும். ஸோ இதுதான் வாழ்க்கை. இதுக்கு நடுவில் உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையா, வருமானம் இல்லையா, கணவன் மனைவி பிரிஞ்சிட்டிங்களா, பிரச்சனையா, உங்களுக்குள்ளே சில குழப்பங்களா, உடல்நிலை சரியில்லையா,
ஒரு செய்வனை பண்ணிட்டாங்களா, செய்வனை தாண்டிட்டீங்களா, கெட்டது நல்லது, இன்பம் துன்பம், இதுக்காக இந்த மாந்திரிகத்தை நீங்கள் கையாளுங்க. என்கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் சரி, கரெக்டான ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு இதுதான் பிரச்சனை, என் லைஃப்பில் இது போயிட்டுருக்கு, வேலை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கும், சேர்த்து வைங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகிறீங்களா, அந்த மாதிரி ஒரு உண்மையான ஆள் இருக்கவங்ககிட்ட போங்க. நான் என்கிட்ட தான் வாங்க, மாலிக் பாய் கிட்ட வாங்க, சென்னைக்கு வாங்க, காமங்கரம், யார் ஃபோனுன்னு எடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ஃபோன் வெறுத்து போயிருப்பீங்க. ஃபோனே எடுக்க மாட்டேன். நான் பேசுகிறது அனைத்தும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், என்னை நாடி வரவங்க நல்லா இருக்கணும், அதுவும் என் ஜனங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிற ஒரே நல்லெண்ணத்தோடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபீஸ் வாங்கலை, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நல்லது மட்டுமே செய்யணும்னு ஒரு குறிக்கோளாக செய்கிறேன். ஸோ உங்கள் நல்ல விஷயத்துக்காக மாந்திரிகத்தை தேடி போங்க. எங்கள் அப்பா இறந்துட்டார், என் பையன் இறந்துட்டான், என் பையனை வர வச்சு பேச வைக்கிறேன், தயவு செஞ்சு நம்பாதீங்க. எல்லாமே ட்ரிக்ஸு. அந்த ட்ரிக்ஸை இன்னும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். நான் யார் வயிற்றுலையும் அடிக்க ஆசைப்படலை. ஏன்னா அது அவங்களோட ஸ்கில். அது அந்த ஸ்கில்லை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்க, ஆசானுங்க, மகானுங்கள், குருங்கள், எவ்வளோ மலைகள் இருக்குது, எவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இறைவனை தேடுங்க. உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கான். உங்கள் நல்ல விஷயத்தை பண்ணுங்கள். நல்ல விஷயம் பண்ண உங்களுக்கு பிரிஞ்ச எல்லாமே தன்னால் கிடைக்கும். அது முடியலன்னா அப்போ நீங்கள் பரிகாரத்தை கையாளுங்க. ஆனால் இந்த இறந்தவங்களை வர வைக்கிறேன், நான் உடம்புல சாமி இறக்க வைக்கிறேன், அது எல்லாமே பண்ணி கொடுத்துரும், நான் ஜின்னு வர வச்சு கொடுக்குறேன், பன்னு வர வச்சு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி போய் நீங்கள் நம்பி உக்காந்திங்கன்னா இதுவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொந்த காசில் சூனி வச்சுன மாதிரி தான் கணக்கு. ஏன்னா உங்களை மென்டல் ஆக்கி விட்டு பித்து பிடிக்க வச்சு பைத்தக்கான ஆக்கி விட்ருவானுங்க. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் போகாதீங்க. உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா, போங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், உங்களை சுற்றி இருக்க நல்லா இருக்குன்னு நினச்சின்னா போங்க. நான் இறந்தவங்கள பார்க்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி இறந்தவங்கள வர வைக்கிறது முடியாத ஒரு காரியம். இப்போ இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு என்னால் வர வைக்க முடியும்னா, நான் சொன்ன 4 பெரிய பெரிய தலைவர்கள் பேர் சொல்கிறேன், அவங்கள வர வைக்க சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். மாலிக் பாய் நான் ஒத்துக்கிறேன். நான் தரேன் ஒரு நாளைக்கு 1000 கிளைண்ட், அவங்களுக்கு 1000 கிளைண்ட், 2000 கிளைண்ட் கூட தரேன். ஆனால் முடியாது. ஏன்னா அது ஒரு ட்ரிக்ஸு. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இறைவன் இருக்கிறான், உங்களுக்குள்ளே தான் இருக்கான். நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வர வச்சு பேச முடியுன்றதுல ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இதை கேட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.